சிம்பிளாக ஈஸியாக பீகாரி ஸ்பெஷல் தெக்குவா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு 1/4 கப் தண்ணி 1 கப் வெல்லம் போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். பவுலில் கோதுமை மாவு, ரவை, அதுக்கப்புறம் சோம்பு, ஏலக்காய், டெசிகேட்டட் கோகோனட் போட்டுட்டு உருக்கி வச்ச வெல்லத்தோட சிரப் போட்டு ஒரு நல்ல டைட்டான மாவு மாதிரி கொண்டு வந்துட்டு 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருவோம். இதுக்கப்புறமா ஓரளவுக்கு தீக்கா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையர், அவன், நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இலை ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கத்தி இருந்துச்சுன்னா நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இதில் வந்து சுகர் போடாதனால குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இதை வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும்போது நம்ம எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், வெல்லம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கசப்பு தன்மையும் வரும். அதனால் கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா டீ காஃபிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.